கிஸ்ஸு? ஒரு கிஸ்ஸு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எங்க பாட்டில் மட்டும்தான் கிஸ்ஸு கிஸ்ஸுன்ற, இப்படி பாட்டிலே அள்ளுதே. அள்ளும் அள்ளும், ஜேசிபில் வச்சு தான் உன்னை அள்ளணும். அப்படி ஏன்டி இப்போ கத்துற? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி. சரி, அந்த பாட்டுக்கு ஏதாவது கமெண்ட் சொல்லலாமேன்னு சொன்னேன். அது ஒரு குத்தமா? அதுக்கே ஜேசிபி வச்சு அள்ளணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க மாமா, சிலிண்டர் வண்டி காலனில எல்லாம் நிறைய ஒரு ஆள் 3 சிலிண்டர் வச்சிருக்கிறாங்க. இங்கே மொத்த சிலிண்டரே வண்டி வரமாட்டேதான். பக்கத்து காலனியில் தான் வண்டி நிற்கிதான். வா நம்ம ஒரு 8 போய் அங்கேயே பிடிச்சிட்டு வந்துடலாங்க மாமா. ஏடி நீ எத்தனை சிலிண்டர் வச்சிருக்கிற? எல்லாம் அடுத்தவங்கள மட்டும் பேசுற நீ. இந்த வயக்கானத்துக்கு மட்டும் குறைச்சல இல்லை. ஒரு சிலிண்டர் இப்போ பூட்டி இருக்கிற கேஸில் இன்னொன்று லோடு இருக்குது. சரி, இதையும் ஏன் இப்போ வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லி பிடிச்சி வைக்கிறேன். இது ஒரு குத்தமா? எந்திரிச்சு வரீங்களா வருதுலே இப்போ? எனக்கெல்லாம் வேலை இருக்குது மீனா, என்னாலாம் வர முடியாது. என்ன மம்மு ஊத்துறோன்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருப்பீங்களா? ஆரம்பிச்சிட்டீங்களா காலையிலேயே? இப்போ எந்திரிச்சு வர போறீங்களா இல்லையா மாமா? இப்போ நீங்க எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்கிற? இங்க பாரு, சிலிண்டருக்கெல்லாம் கட்டுப்பாடு வந்துருச்சு ஊர்ல. சரியா? சிலிண்டர் வண்டி இன்னைக்கு 3 நாளா வந்து பக்கத்து காலனியோட இந்த லோடு காலி ஆயிடுச்சின்னு சொல்றாங்க. அதனால தான் சரி நாமளும் இந்த சிலிண்டர் நாம் போய் அங்கேயே பிடிச்சிட்டு வரலாம் வான்னு உங்க ஒப்பனை கூப்பிடுறேன். உங்க ஒப்பம் வரமாட்டேங்கிறாரு. ஏங்க உங்க அப்பா நீங்க தான் போய் பிடிச்சிட்டு வந்துருங்களே. ஏண்டா, ஏற்கனவே ஒன்று லோடு வச்சிருக்கிறா, ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறா. இது எக்ஸ்ட்ரா எதுக்குடா? என்ன இப்படியே டிமாண்ட் ஆயிருமா சிலிண்டர்? நீயே சொல்லு. ஏங்கம்மா, அம்மா அப்பா சொல்றது சரிதானே. இப்போ எதுக்கு இப்படி சிலிண்டர் பிடிச்சிட்டு கிடக்குறீங்க? கீழே வைங்க. எதுக்கு இப்படி தலைமையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? ஏதாவது கேட்பீங்களே, எனக்கு சப்பாத்தி வேணும், தோசை வேணும், எனக்கு பொங்கல் வேணும்னு கேட்பீங்கல்ல, அப்ப பேசிக்கிறேன். இப்போ எந்திரிச்சு வரீங்களா? இப்போ 2 பேர் தலைமையில சிலிண்டர் தூக்கி போடட்டுமா? உங்கப்பா அம்மா பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எந்திரிச்சு போயிருங்க. கரும்பு பிடிச்சவ என்னைக்கு பாரு இப்படியே தான் இவ பண்ணுவா. அதனால சரி விட்றா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படிலாம் சொன்னாதான் எந்திரிச்சு வரீங்க. நல்லத்தனமா கூப்பிட்டு வந்துருப்பீங்களா? பத்தியா சல்மா, அவ மீனா என்ன சொல்லிட்டு போனா? நான் வீட்டுக்கு போறேன்னு தான் சொன்னா. பத்தியா இப்ப சிலிண்டர் பிடிக்கிறதுக்கு போறா அவ. நம்மளிடம் போய் சொல்லிட்டு மீனா வீட்டுல எடுத்துன்னு போய் வச்சு உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போயிட்டு இருக்குது. இந்த பேச்செல்லாம் இது பேச்சே நம்ம எப்பயுமே நம்ப கூடாது தீபா. வரட்டும்ல, ஏதாவது கேட்பால தீபாக்கா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லுவாள்ல, அப்ப பேசிக்கிறேன் அவளை நான். சரி விடுங்கக்கா, நாம தான் நின்று பிடிச்சிட்டு போலாம். நம்மளுக்கு தான் அர்ஜென்ட்டு. இது 3வது சிலிண்டர் பிடிக்குது. அது என்ன பண்ணுது? குடிக்குதோ இல்ல குளிக்குதோ என்ன பண்ணுதோ தெரியல. கடவுளே, அவளுக்கு சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிடணுமா? இங்க பாருங்க மக்களே, நீங்களே இந்த மாதிரி சிலிண்டர் இல்லாதன்னு ரொம்ப அலமோதுறீங்களா? சொல்லுங்க. இப்ப பாருங்க, எங்களை நம்பி நாம இப்ப வீட்டுக்கிட்டே சிலிண்டர் வருது. நம்ம பிடிக்கிறத விட்டுட்டு நீங்கெல்லாம் எடுத்துன்னு போய் வண்டிக்கிட்டே பிடிச்சா நாங்கெல்லாம் எப்படி பிடிக்கிறது சொல்லுங்க? ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காத பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பண்ணும்போது எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கணுமே தவிர்த்து டிஸ்கனெக்ட் பண்ணாதீங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.